கிரேஸ் டபர்னக்கிள் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆனி மாதம் 1ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நன்மையாக தோன்றுபவைகள். இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். தியானம். ஒரு ஊரிலே இயங்கி வந்த சனசமூக நிலையத்திலே இருந்த அங்கத்தவர்கள் யாவரும் ஐக்கியத்துடனும் கருத்துடனும் ஊர் மக்களின் சேம நலனுக்காக உழைத்து வந்தார்கள். சில ஆண்டுகள் சென்றதும் தூர தேசத்திலிருந்து அந்த ஊருக்கு வந்த மனிதன் ஒருவன் உடையிலும் நடையிலும் பேச்சிலும் பண்புள்ளவனாகவும் கற்றவனாகவும் யோக்கியமுள்ளவனாகவும் காண்பித்துக் கொண்டான். அந்த ஊரில் உள்ள சில குடும்பங்களை அணுகி, உங்கள் பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்புவதற்குரிய வாய்ப்பு உண்டு, ஆனால் நீங்கள் முற்பணமாக ஒரு சிறிய தொகையை தர வேண்டும் என்று 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டான். அந்த ஊரின் சனசமூக நிலைய தலைவர் மக்களை நோக்கி, இப்படியாக ஊரறியாதவனுடன் ஒப்பந்தம் செய்து பணத்தை விரயமாக்குகின்றீர்களே என்று அவர்களை கடிந்து கொண்டார். ஊர் மக்களில் சிலரோ சனசமூக நிலையத்தின் தலைவரோடு கோபம் கொண்டு அவரை நோக்கி, ஊருக்கு நன்மை செய்ய ஏற்படுத்தப்பட்ட நீங்கள் ஊரை தேடி வந்த பெரும் நன்மையை குழப்ப பார்க்கின்றீர்களே என்று கூறி அவரை விட்டு பிரிந்து போனார்கள். சில மாதங்கள் சென்ற பின்பு வெளியூரிலிருந்து அந்த ஊருக்கு வந்த மனிதனானவன் ஏமாற்றுக்காரன் என்பதை அறிந்து, தாங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் வஞ்சிக்கப்பட்டு போனோம் என்று கவலையும் கோபமும் அடைந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, வஞ்சிக்கப்பட்டு போவதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பல எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதை காணலாம். ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே நடந்த வஞ்சகத்தைப் போலவே வஞ்சகமானது பல வடிவங்களிலே விசுவாசிகளை நோக்கி வருகின்றது. சில வேளைகளிலே தங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது என்று சில விசுவாசிகள் காரியங்களை வேத வசனத்தின்படி ஆராய்ந்து அறியாமல் அந்நியர்களின் வஞ்சக வலைக்குள் அகப்பட்டு விடுகின்றார்கள். இதனால் தாங்களே தங்கள் வாழ்விலே வேண்டப்படாத பாதகமான பின்விளைவுகளை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். எனவே தேவ ஆலோசனைகளை தள்ளி போடாதிருங்கள். வேத வார்த்தைகளின் வெளிச்சத்திலே காரியங்களை ஆராய்ந்து நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். ஜெபத்திலே தரித்திருந்து தீர்மானங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். வழிநடத்தும் நல்ல தேவனே, மாம்ச கண்களுக்கு நன்மையாக தோன்றும் காரியங்களிலே நான் இழுப்புண்டு போகாதபடிக்கு வேத வார்த்தைகளின் வெளிச்சத்திலே காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.